இன்றைக்கி நாஸ்லிமா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நெத்திலி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் போல் பூண்டு பல் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை மிளகாயை நல்லா சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நெத்திலியை நான் பொரித்து எடுத்துக்கிறேன். இதை அப்படியே போட்டு பொரித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே ஒரு செராய் இடித்து சேர்த்துக்கிறேன். அது லெமன் கிராஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு முழு வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாதி தக்காளி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மிளகா சாந்தை சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசனை கொடுக்கும். இது சேர்க்குறப்போ இந்த மிளகா சாந்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். இது நல்லா வேகணும் இந்த எண்ணெயிலேயே. பாருங்கள், அது எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. நான் எந்த கலருமே சேர்க்கல, அந்த மிளகாவோட கலர் தான் அது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பண்டான் லீவ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன க்யூப் சைஸ் அளவுக்கு பிளாச்சான் சேர்த்துக்கிறேன். பிளாச்சான்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இறால் கருவாடு இருக்கு இல்லையா, அதில் செய்கிற ஒரு விஷயந்தான். சிக்கன் ஸ்டாக் மாதிரி இது இறாலோட ஒரு ஸ்டாக் தான். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதில் புளிப்பு இனிப்புன்னு எல்லாமே வரும், காரம் வரும். நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நான் பாம் சுகர் சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாலேருந்து எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் பொரிச்சு வச்சுருக்க நெத்திலியில் பாதி அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாம் ஒன்று செய்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சம்பல் ரெடி. இதுக்கு நெய் சாதம் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், செராய், 2 துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு சேர்த்து நல்லா இடித்து அதில் சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெயிலேயே வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது கூட நான் ஊற வச்சு வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி அரிசியை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் ரைஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கு 2 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அப்புறம் இடித்து வச்சுருந்த செராய் சேர்த்துக்கலாம். அப்புறம் பண்டான் லீவ் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து ஒன்று சேர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கொதிக்கிற டைமில் நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா சாதம் நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான். சைட்லேயே நான் சிக்கன் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ரைஸ் வெந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நெய் சாதம். மேலே நெத்திலி சம்பல் வச்சுருக்கேன். அப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொரிச்ச நெத்திலி, பொரிச்ச கடலை. அவ்வளோதான்.